தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது பரலோக வாசலில் தேவதூதன் நிற்கிறாரு, அநேக பரிசுத்தவான்களும் நிற்கிறாங்க. அந்த வரிசையில் ஒரு குரங்கு ஒன்று நிற்கிது. அப்போ தேவதூதன் கதவை திறந்து விடுறாரு. எல்லோரும் வரிசையாக எல்லாம் உள்ளே போகிறாங்க. பரலோகத்துக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறாங்க. அந்த குரங்கும் மகிழ்ச்சியாக உள்ளே போகுது. உள்ளே போன உடனே டக்குன்னு ஒரு மரத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த மரத்து மேலே கடன்னு ஏறி இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கும் அந்த கிளையிலேருந்து வேறு கிளைக்கும் மாறி மாறி தாவிக்கிட்டே குதிச்சுட்டு பயங்கரமாக விளையாண்டுருக்கு. மற்ற பரிசுத்தவான்களெல்லாம் நேராக போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருக்கு வணக்கம் சோத்திரம் சொல்லிவிட்டு பிதாவாகிய தேவனை பார்த்து தொழுது கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் இந்த குரங்கு இந்த மரத்துலேருந்து அந்த கிளைக்கும் அந்த கிளையில் இந்த மரத்துக்கும் இப்படியே தாவறதாக இருந்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அநேகர் குரங்கு மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது தங்களுக்கென்று அவங்க சுயமாக நிறைய வேலைகளை சேமித்து வச்சுருக்கிறாங்க. வீட்டுகளெல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணுறது, பேரம் பேத்திகளை பார்த்துக்கிறது, இன்னும் மாவாட்டுறது, அடுப்பு சுத்தம் பண்ணுறது, ஒற்றை அடிக்கிறது, அயன் பண்ணுறது, இப்படி பல வேலைகள் தங்களுக்குன்னு அவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த டைம் டேபிள் பிரகாரம் காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க உட்காந்து ஒரு மணி நேரம் ஆண்டவரை தேட மாட்டாங்க. கண்களை மூடி தங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் உள்முகமாக திருப்பி பரிசுத்த தேவன் நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணக்கூடிய அந்த பரிசுத்த தேவனை நோக்கி பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்கு அவர்களுக்கு டைம் கிடையாது. அவர்கள் எப்போதுமே வெளிமுகமாகவே பார்க்கிறார்கள், வெளிமுகமாக வேலைகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு தேவனை தேடுவதற்கு மார்த்தாள் போல வேலை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்ங்கிறார். ஆனால் தேவையானது ஒன்று தான். தேவனை, நமக்குள் இருக்கிற தேவனை நாம் உள்ளார்ந்த அக்கறையோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான தேவை. அதை உணர்ந்து கொண்டாலே போதும், நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும். எல்லா விதமான திருப்தியும், மன நிறைவும், ஆனந்தமும், பெரும் மகிழ்ச்சியும், மன தெளிவும் கிடைத்துவிடும். அதுதான் மோட்ச வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி அநேகர் குரங்கு போல் மோட்சத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த குரங்கு முதலாவது எந்த இடத்துக்கு போச்சுன்னு பாருங்கள். எங்கே நம்ம மரம் இருக்குதுன்னு மரத்தில் தொத்திக்கிட்டு இந்த கிளையிலிருந்து அந்த கிளைக்கும் இன்னொரு கிளைக்கும் மாறி விளையாண்டே இருக்குது பாருங்கள். அப்படி தான் இன்றைக்கி நாமளும் இந்த உலக காரியங்களில், உலக பிரச்சனைகளில் உறவினர்கள்கிட்ட பேசிக்கிட்டு, நம்முடைய கூட பிறந்தவங்க சகோதரன் சகோதரி கிட்ட, அத்தை மாமா மச்சான் சித்தப்பா இவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இப்படியே காலத்தை கழிச்சிட்றாங்க. உண்மையாகவே தேவன் நமக்குள் இருக்கிறார். பூரணர். உண்மையின் தத்துவமே அவர்தான். உண்மை என்பது அவர்தான். அந்த மகத்துவம் உள்ள தேவன் நமக்குள் இருக்கிறார். கம்பீரமாய் நம்ம இருதய குகைக்குள் கடவுள் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். நாம் அதை உணர்வதே இல்லை, அதை சிந்திப்பதே இல்லை. ஏதோ கடமைக்காக காலை எழுந்திரிச்சோன்னு ஒரு அதிகாரம் வாசிப்போம். ஒரு 5 மணி 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அதோடு சரி. இப்போ மூஞ்சி கழுவிட்டு வந்தோம்னா காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம வீட்டு வேலைகளை, ஃபோன் பேசுகிறதும், டிவி பார்க்குறதும், மற்றவங்ககிட்ட நியாயம் பேசுகிறதும் எல்லாம் சரியாக போயிடும். சகோதரிகளே, இது ஒரு வரட்டு வாழ்க்கை. இது ஒரு வரட்டுத்தனமான வாழ்க்கை. இப்படி அநேகர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விசுவாசிகள் தான். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், சர்ச்சுக்கு ரொம்ப ஒழுங்காக போகிறவர்கள், தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், தாங்கள் பரிசுத்தவான் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள். சகோதரர்களே, மிக முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தான். கடவுளை
உள்ளே இருக்கிற கடவுளை, இருதயத்துக்குள் இருக்கிற கடவுளை தரிசிக்க வேண்டும். அவருடைய தரிசனம் நமக்கு வேண்டும் சகோதரர்களே. அதை மூடி மறைத்திருக்கிறது. உள்ளே இருக்கிற தேவனை நாம் பார்க்க விடாதபடி நமக்கு பந்தங்கள் அதை மூடி மறைக்கிறது. பொருளாசைகள் அதை மூடி மறைக்கிறது. மனம் என்ற மாயை அதை மூடி மறைக்கிறது. காமம் என்ற எண்ணம் அதை மூடி மறைக்கிறது. பிள்ளைகள் மேல் இருக்கக்கூடிய பாச பந்தங்கள் அதை மூடி மறைக்கிறது. உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று அதை மூடி மறைக்கிறது. இப்படியான அநேக திரைகள் உள்ளே இருக்கிறோம். அந்த மகிமையின் கர்த்தரை அறிய விடாமல் ஒன் பை ஒன்னாக அந்த திரைகள் எல்லாம் மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திரையாக விலக வேண்டும். விலகினால்தான் அந்த ஜோதி பிரகாசிப்பதை நாம் காண முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும். தயவு செய்து தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்வோமாக, நம்முடைய சிந்தனைகளை உள்முகமாக திருப்புவோமாக, நமக்குள்ளே தேவனை தேடுவோமாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேட வேண்டும். பாருங்கள், அதாவது பைபிள் வாசிக்கிறது எப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கே ஒரு குறிப்பு ஒன்று, ஒரு பேப்பர் காணாமல் போச்சு. அது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தொலாவுறாரு. திடீர்னு ஏதோ ஒரு கட்டில் கடையில் கிடக்குது, கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பேப்பரை. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, 2 கிலோ பருப்பு, 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ உளுந்து வாங்கிட்டு வாங்கன்னு எழுதியிருக்கு. இதை படித்தோன்னே அந்த பேப்பரை தூக்கி எறிஞ்சிட்டார். இனி அந்த பேப்பருக்கு அவசியம் இல்லை. 2 கிலோ பருப்பு, 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ உளுந்து, இவ்வளோ தான். அதை மனசில் வாங்கிட்டார், முடிஞ்சுது. அதே போலத்தான் வேதத்தை நாம் வாசிக்கிறது இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்தால் அதோட உள்ளான அர்த்தத்தை, கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை விட்டு ஏதோ கடமைக்காக தினமும் 2 அதிகாரம், 1 அதிகாரம், 10 வசனம் அப்படின்னு தினமும் அது ஒரு மனப்பாடம் பண்ணுற மாதிரி பண்ணுறதுல எந்த பயனும் இல்லை சகோதரர்களே. அப்படி அது ஒரு 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 ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி அதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜபமும் அப்படி தான். அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது. உண்மையான உள்மனதோடு உட்கார்ந்து கர்த்தரின் பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தரை தேட ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல நம்முடைய செயல்களையெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டும். நம்முடைய வேலைகளையெல்லாம் நிறுத்த வேண்டும். நம்முடைய சிந்தனைகளையெல்லாம் நிறுத்தி அமர்ந்து உட்கார வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து, முதலாவது நீங்கள் சங்கீதத்தில் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். நாம் அமர்றதே இல்லையே, நம்ம உட்காரதில் நமக்கு டைமே இல்லையே, உட்காரதுக்கு டைமே இல்லையே. சிந்தியுங்கள் சகோதரர்களே. மகிமையின் கர்த்தரை தரிசிக்க, நமக்குள் இருக்கும் மகிமையின் கர்த்தரை தரிசிக்க ஆயத்தமாகும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று வசனம் இருக்கிறது. நமக்கு ஒரு ஆயத்தம் வேண்டும். ஒன்றுமில்லை, நாம் அமர்ந்திருந்தால் போதும். அமர்ந்து அவரை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதற்கு ஒரு தகுதி நமக்கு வந்துவிட்டால் தன்னை அவர் வெளிப்படுத்துவார். நிச்சயம்